ஸோ ஹாய் guys, hello and welcome back to Boyz Squad. அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எஸ், அந்த பில்டிங் பேர் வந்து த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க அந்த பில்டிங்கில் போய் அப்படி என்ன தான் அங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல பிடிச்சவங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ टाइगर का हुक्म சொன்ன மாதிரி நம்ம மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பே இருக்குது மெட்ரோவில். அப்புறம் அந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்லேருந்து மெட்ரோவுக்கு டேரெக்டாக ஒரு பாத்தே ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம அது உள்ளே டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அது நம்ம அப்படி போகாமல் நம்ம மெட்ரோலேருந்து கீழே இறங்கிட்டு வெளியே பில்டிங் பார்த்துட்டு அப்படி உள்ள வென்ட்டு வெளியே உள்ளே போகலாம். வெளியே இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஆப்போசிட் சைடில் உள்ள நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் கரெக்டான வெளியே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக இப்போ அந்த பில்டிங்கை வந்து பார்த்தாச்சு. அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பக்கத்தில் போய் அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஷேக் சாயித் ரோட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 6 years ஆகிருக்கு. காய்ஸ், இங்கேருந்து பில்டிங் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி கண்டுபிடிச்சி உள்ளே போகலாம். இப்போ என்ட்ரன்ஸ் அது கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. பில்டிங் வெளியும் சூப்பராக இருக்குது, உள்ளேயும் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு போர்டிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம நிறைய வருஷம் வாழ மாட்டோம், ஆனால் நம்ம விட்டுட்டு போகிற லகேஜ் வந்து நம்மளோட அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த பில்டிங்கை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படியே இன்னும் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இந்த பில்டிங்கோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஏதோ அரபிக்ஸ் வேர்டில் பண்ண மாதிரி இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே ஒரு லைட்டிங்ஸ் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பில்டிங்கில் என்னென்னா, இந்த பில்டிங்கில் வந்து கார்னரே எந்த இடத்துலையும் அவ்வளோவா இருக்காது, அதிகமாக க்யூஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 or 8 லெவல்ஸ் கிட்ட இருக்குது, லைக் ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தான் நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே போனோன்னா 140 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி 140 dirhams சார்ஜ் பண்ணி அவங்க மேலே போய் அப்படி என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஃப்யூச்சரில் இனியில் 75 yearsக்கு அப்புறம் என்னெல்லாம் 75 yearsக்கு அப்புறம் இருக்குமோ அதெல்லாம் இப்போவே ஒரு மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸ் கூட சொல்லலாம். ஆனால் ஃப்ளையிங் கார்ஸ் வந்து உண்மையாக ஆக்டிவாக இல்லை, சும்மா ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க. லைக் அந்த மாதிரி ஃபியூச்சரில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நிறைய டெமோஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த கேர்வ்மாக இருக்கிற இடத்துல மேலே கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி 140 dirhams பே பண்ணி அந்த டிக்கெட் வாங்காமல் வெறும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு நம்ம போகிறோம் இன்றைக்கி. உண்மையாகவே உள்ளே இருக்க அந்த அரபிக் லெட்டர்ஸ் இருக்க டிசைன்ஸும் அதில் வர அந்த லைட்டிங் டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உள்ளேருந்து பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது பில்டிங்கு. அப்புறம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் கலரில் ஒரு மிஷின் ஒன்று இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒன்று பறந்துகிட்டே இருக்குது. இந்த மிஷின் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மிஷினோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்ராப்டர் ஃப்ளையிங் மிஷின். இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, சைடில் 2 விங்ஸ் மாதிரி இருக்குது. அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணுற மூலியமாக தான் இது பறக்குது, லைக் பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி. அப்புறம் இந்த இடத்துக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு பயங்கர ரஷ் டிக்கெட் வாங்குறதுக்கு. நம்ம எப்படி டிக்கெட் வாங்கினதாலுமே மேலே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்புறம் இங்கே
பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியமோட ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே அதோட டெமோ பீஸ் குட்டியாக மினியேச்சர் அதெல்லாம் இருக்குது. நிறைய டிஷர்ட் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் எனக்கு வேணும்னா. அப்புறம் இந்த பில்டிங்குள்ளே வரக்கு 2 என்ட்ரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வழியாக வந்தோம். இப்போ இன்னொரு என்ட்ரி வழியாக போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். இந்த என்ட்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாண்ட் மாதிரி வச்சு அந்த ஃபவுண்டைன் பாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த பில்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. இந்த இடம் சூப்பராகவே இருக்கும். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம திரும்ப உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் பில்டிங்லேருந்து மெட்ரோவுக்கு டேரெக்டாக ஒரு பாத் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அந்த பாத்தில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த கனெக்டிங் பார்த்து கூட ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த டிசைன் கூட. ஸோ கைஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பில்டிங்னு சொல்ல போகிற ஒரு பில்டிங்குள்ளே அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி துபாய் சிட்டிஸில் இன்னொரு நல்ல இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நாளில் பிடிச்சிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then bye from Boyz. Bye.